ஹாய், என் பேர் மனோகரி. என் அப்பா பேர் சந்திரமோகன். அம்மா பேர் திவ்யா. அப்பா பத்தி சொல்லணும்னா சைலண்டா, காமா, ஒரு ஜென்டில்மேன் கணக்கா இருப்பாரு. தேவையில்லாத விஷயத்த இன்புட்டா எடுத்துக்கவும் மாட்டாரு. அதுக்கு தேவையில்லாத ரியாக்ஷனை அவுட்புட்டா கொடுக்கவும் மாட்டாரு. இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் என்னோட அம்மா. இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்னாங்கன்னா நாளைக்கு அதே பிரச்சனைக்கான தீர்வை ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அவ்வளோ தெளிவானவங்க. ஆனா என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என்னோட குணம் கோத்திரம் எல்லாமே எங்க அம்மா மாதிரின்னு. சரி, அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது யாரு? என்னோட லவர். என் காலேஜ்ல தான் அவன் படிச்சான். அவ்வளோ பெரிய இன்டராக்ஷன் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்ததில்ல. சந்திரமுகிக்கு அந்த பாம்பு, விஜய்க்கு சுறா படம். அவனை சந்திக்கிறதுக்கு முதல்ல என்னோட வாழ்க்கை. நோ யூஸ், சிம்பிளி வேஸ்ட். மணிரத்னம் படம் மாதிரி அவன் இருப்பான். ஹரி படம் மாதிரி நான் டப்பு 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 டப்புன்னு இருப்பேன். ஓகே, ஒரு தடவை லிஃப்ட்ல அவன் உள்ளே இருந்தான். மூடுற லிஃப்ட்ல நான் ஓடி போய் நுழைய ட்ரை பண்ணேன். அன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமமா என்னன்னு தெரியல. சாதாரணமா ஆள் நுழையிறப்போ திறக்கிற லிஃப்ட் அன்னைக்குன்னு பார்த்து டோர் நடுவுல என்ன நசுக்கி பிதிக்கிடுச்சு. திறக்கவே மாட்டேன்னுட்டு எனக்கு நான் செம்ம பயம். வாய் வழியா இதயம் வந்துடும் போல இருந்தது. லிஃப்ட் உள்ள அவன் மட்டும்தான் இருந்தான். என்ன பார்த்து கெக்க பொக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காப்பாத்த ட்ரை பண்ணவே இல்ல. எனக்கு நான் வந்ததே கோவம். ஒரு 30 செகண்ட்ல ஸ்டக்கான லிஃப்ட் திறந்துச்சு. இருந்த கடுப்புல அவன் பக்கத்துல போய் ஒன்னு விட்டேன் கன்னத்துல. திரனன 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 திரனன. அப்படியே வாய பொளந்து பார்த்துட்டு இருந்தான். அந்த நாள்ல இருந்து என்ன பார்த்தானா ஐயோன்னு ஒரு சத்தத்துக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சானா, ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான்ங்கிற மாதிரி ஓடுவான். ஒவ்வொரு தடவையும் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஓடுறத பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் ஒரு நாள் என்ன பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சான். ஆனா அன்னைக்கு நான் விடலையே. நானும் அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சேன். அவன் ஓட நான் ஓட, நான் ஓட அவன் ஓட. காலேஜ்ல ஏதோ ரேஸ் தான் நடக்குதுன்னு எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா அவனை எட்டி பிடிச்சு மூச்சு வாங்கி, என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்குடா என்ன பார்த்து ஓடுறேன்னு கேட்டதுதான். 2 கையையும் தலை மேல வச்சு கும்பிட்டான் பாருங்க. சரி பொழைச்சு போடா, நடந்ததை மறந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தூது தூது தா 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 தூது தூது தா 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 தா. காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் வந்தது. குரூப் டான்ஸ் ஆட விரும்புறவங்களுக்கு சின்னதா ஒரு ஆடிஷன் இருந்தது. ராமராஜர், அகில உலக சூப்பர் ஸ்டார், இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கற மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் நானு. சரி, காலேஜ் லாஸ்ட் இயர். மெமரிஸ் ஆர் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் வேர்ல்டுன்னு ஆடிஷனுக்கு போனேன். அங்க போனா இவன் தான் செலக்டரா இருக்கான். வந்த பொண்ணுங்களை எல்லாம் 2 ஸ்டெப் தான் போட சொன்னா ரிஜெக்ட் பண்ணான். கியூ மெல்ல மெல்ல நவுந்து நான் முன்னாடி போனேன். முதல் தடவையா என்னோட கண்ணை பார்த்தான். அவன் கண்ணுல ஒரு கான்பிடன்ஸ் தெரிஞ்சது. 2 தடவை உத்து பார்த்தான். ஆடவே சொல்லல, செலக்டட்னு சொல்லிட்டான். என்னடா இது ஆச்சரியம். எனக்கு நான் ஒரே கன்ஃபியூஷன். அப்படி என்னத்தை தான் பார்த்து செலக்ட் பண்ணான்? ஆஃப்டர் காலேஜ் 2 hours டெய்லி பிராக்டிஸ் போன ஃபர்ஸ்ட் டே ஒரு பாட்டு போட்டு என்ன ஆட சொன்னான். கத்து கொடுக்கறால் தகுதியா இருந்தா தான் அவனுக்கு நான் ஸ்டூடெண்டா இருப்பேன்னு சொன்னேன். அவனை ஆடி காமிக்க சொன்னேன். கேட்டதுதான். நிலத்திலேயே கால் இல்ல, யார்லயே இருந்தா ஒரு 2 நிமிஷம். இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனேன்னு நினைச்சேன். திரும்பி போயிடுவோமான்னு யோசிச்சேன். நம்ம பெர்ஃபார்மன்ஸ பார்த்து இவனே நம்மள அனுப்பிடுவாங்கிற நம்பிக்கையில இருந்தேன். வார்ம் அப்னு சொல்லி கூப்பிட்டான். 20 புஷ்அப், 20 சிட்அப், ஜம்ப், ஜாக்கு என்னென்னமோ சொன்னான். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பிளாக் அவுட் ஆனதுதான். அப்புறம் என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்ல. கண் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல சேலைன் ஏத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஹை ஃபீவர். 4 நாள் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கே கிளம்பிட்டேன். வீட்டில் இருக்கப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஹாய் மனு, இப்போ ஓகேவான்னு கேட்டான். அவன் தான் புரிஞ்சுக்கிட்டேன். வாய்ஸே கேட்க மாட்டேங்குது, அவ்வளோ ஃபீவரானு கேட்டான்.
எனக்கு உண்மையிலேயே பேச முடியல. ம்னே பதில் சொன்னேன். உங்க வீட்டு லொகேஷனுக்கு சில பொருட்கள் அனுப்பியிருக்கேன். கையில காசு இருக்கல, இருந்தாலும் யார் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக திங்ஸ் அனுப்பியிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் போட்டிருக்கேன், காசு கொடுத்து எடுத்துக்குங்கன்னு சொன்னான். அட பாவி! அன்புக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒரு தடையா இருக்கக்கூடாது இல்லைன்னு சொன்னான். இருக்கட்டும் இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து பேசிக்கிறேன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ். 2 வாரம் கழிச்சு காலேஜ் போனேன். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு கம்ப்ளீட்டா கோரியோகிராஃபி செய்து முடிச்சிருந்தான். மிஸ்டர் பீன் ஒரு காமெடி இருக்கு. சர்ச்சில் உட்காந்து எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா மட்டும் மிஸ்டர் பீன் கத்தி பாடுவான். அதே போல அன்னைக்கு அவன் ஆடின தீம் ஒரு சிற்பி அழகான சிற்பத்தை செதுக்குற மாதிரி. என்னை வந்து ஆட சொன்னா, சாரி நிக்க சொன்னா. நான் தான் அந்த சிற்பம். இவனுங்க எல்லாம் பேக் டான்சர்ஸா உயிரை கொடுத்து ஆடினாங்க. இவனுங்க தான் சிற்பி. அவள் உலக அழகியே. முடியிறப்போ ஸ்டேஜில் நான் முழு சிற்பமா இருப்பேன். அன்னைக்கு என்ன கைத்தட்டு! பையன் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மனசுல இடத்த சொன்னேன். அன்னையிலேருந்து அப்பப்போ மீட் பண்ணிக்குவோம், அப்பப்போ பேசிக்குவோம். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வெட்டிங் வந்தது. அதுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். டும் 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 டுமாக்கட்டும், 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 டும் 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 டுமாக்கட்டும், டும் டுமாக்கட்டும், டும் டுமாக்கட்டும், டும் டுமாக்கட்டும், டும் 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 டும். Dum 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 dumakadum dum dumakadum dum dumakadum dum dumakadum dum 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 dum. அந்த கல்யாணத்துல நாங்க எல்லாரும் பெண் தோழிகளா இருந்தோம். அவ எங்களை எல்லாம் சாரி போட சொல்லி கேட்டிருந்தா. நானே அத்தி பூத்த மாதிரி தான் சாரி போடுவேன். அன்னைக்கு அத்தி பூத்தது. கண்கள் பார்த்தே கவியானே, இன்னும் பார்த்தால் எங்கே போவேன், உன்னாலே கம்பன் தாண்டுவேன், உன்னிதழ் மேலே எழுதுவேன். அன்னைக்கு அவன் கண்கள்ல ஏதோ ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஒரு பொண்ணுக்கு தெரியாதா, ஒரு பையன் எப்போ கண்டுக்காம இருப்பான், எப்ப கண்டுகிட்டே இருப்பான், எப்போ கண்டுகொண்டேன் இருப்பான்னு. அந்த ஊர்ல ஃபுல்லா கருங்கல்லையே செய்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது. உள்ள என்டர் பண்றப்போவே அவ்வளோ டிவைன் ஃபீல் இருந்தது. ஒரு லோ ஸ்கேல்ல தம்புரா பிளே பண்ணா எப்படி இருக்கும் அதே ஃபீல். அந்த கோயிலுக்குள்ள ஆர்டிபிஷியல் லைட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஆங்காங்கே அந்த கல் நடுவுல இருந்த கேப் வழியா சூரிய வெளிச்சம் உள்ள வந்து அந்த கருங்கல் பாறைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ஒரு வித்தியாசமான வைப். வாழ்க்கையில மெடிடேட் பண்ணாத எனக்கே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி மெடிடேட் பண்ணணும்னு தோணுச்சு. கூட வந்தவங்க கலாச்சி தள்ளிடுவாங்கன்னு அமைதியா இருந்துட்டேன். மூலஸ்தானத்துல சிவனை கும்பிட்டு அப்படியே சுத்தி வரப்போ சதி, விநாயகர், முருகன், திருமால் இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டு கற்பூர ஆராத்தி பாக்குறதுக்காக மறுபடியும் மூலஸ்தானத்துக்கு வந்து நின்னா இந்த கௌதம் பையன் பக்கத்துல வந்து நின்னா. அந்த நேரமும் வந்தது. மேல தாளத்தோட நாதஸ்வர சத்தத்தோட கருவற மூலஸ்தானத்துல அந்த கற்பூர வெளிச்சம். ஆஹா! அந்த கண்கொள்ளா காட்சிய நேர்ல பார்த்தா தான் தெரியும். போட்டோ எடுத்தா கூட புரியாது. ஐயர் முதல்ல கற்பூர தீபம், அப்புறம் திருநீறு, சந்தனம், கடைசியா குங்குமம் கொண்டு வந்தாரு. அப்போ பக்கத்துல நின்னுட்டு இருந்த கௌதம், நான் கூட பயந்துட்டேன். உன் நெத்தியில குங்குமம் வைக்க என் கைகள் காத்து அழுதுட்டு இருக்கப்போ வேற யாருக்கோ கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்துடுவாரோன்னு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எனக்கு நான் என்ன சொன்னா, எதுக்கு சொன்னா, தெளிவா தானே இருக்கான். கௌதம்னு கூப்பிட்டேன், திரும்பி பார்க்காம அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் கால் பண்ண, அட்டன் பண்ணவே இல்ல. வாட்ஸ்அப்லயும் ரிப்ளை இல்ல. அன்னைக்கு நைட் கல்யாணம் பண்ண எங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிசப்ஷன் பார்ட்டி இருந்தது. சின்ன சின்ன மியூசிக், பாட்டு கச்சேரி, ஸ்டாண்ட் அப் காமெடி, அங்கங்கே டான்ஸ், அது இதுன்னு ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்தது. கௌதம் மறுபடி என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல, கால் பண்ணல, என்னாச்சு? அதுக்கும் பதில் சொல்லல. ரொம்ப சீன் போடுறான்னு நானும் திரும்பிட்டேன். திடீர்னு ஒரு பாட்டு போச்சு. ஓடி போய் டான்ஸ் ஆடினா. இப்போ மாப்பிள்ள பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. பொண்ணு வைக்கப்பட்டு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி சீனை போட்டு கண்ணு சிவக்க, அதுக்கு மேல தண்ணி பெருக்கெடுக்க, இப்போ ஸ்லைட்டா வெட்கத்தோட ஒரு புன்னகைய பாய விட்டு தேங்க்ஸ் சொல்லி அந்த கிஃப்ட வாங்கிக்கிட்டா. எத்தனை படத்துல பார்த்திருப்போம். இப்போ பக்கத்துல இருந்த கௌதம் என்ன பார்க்க எவ்வளோ டிராமா இல்லைன்னு அவனை பார்த்து சொன்ன. அதுக்கு கௌதம், ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு இமோஷனை தப்பா பேசாத, அது ஒரு தனிப்பட்ட ஃபீல் இருந்தா புரியும்னு சொல்லி உனக்காக கூடத்தான் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதை கொடுத்தா மட்டும் நீ என்ன அளவா போறேன்னு கையில ஒரு கிஃப்ட திடீர்னு எடுத்து கொடுத்தான். ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகி போய் இருந்தேன். எனக்கு எதுக்கு கிஃப்ட், சும்மா தோணிச்சுது, அதுதான் கொடுத்தேன்.
இல்ல இப்ப திறந்து பார்க்காத, ரூமுக்கு போய் அப்புறமா திறந்து பாரு. டேய் என்னடா சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிற, இதயம் தாங்காதுடா ப்ளீஸ். இப்பவே பாக்குறனே. இப்போ வேணாமே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இரு, வெயிட் பண்ணு. மனோ, உனக்கு பிடிக்கும்னு என்னோட கட் ஃபீலிங் நம்பிக்கை கொடுத்ததால தான் கொடுத்தேன். ஒருவேளை பிடிக்கலனா என் முகத்துக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இவன் எதுக்கு இவ்ளோ சஸ்பென்ஸ் த்ரில் எல்லாம் கொடுக்குறான்னு யோசிச்சேன். மனோ, இதுல வச்சே பாத்துடாத, எல்லாரும் பாக்குறாங்க, மாட்டிக்குவ. யாரும் இல்லாத தனி ரூம்ல போய் பாரு மனோ. அத திறந்து பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு திறந்தது. உள்ள என்னமோ எழுதி இருந்தது. அது என்னன்னு படிச்சு பார்த்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உன் பசங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கப்போ உங்க அப்பா என்ன பிடிச்சு போய் ப்ரப்போஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமான்னு நம்ம பசங்க கிட்ட இந்த நாளை பத்தி சொல்லுன்னு எழுதி இருந்தது. இப்போ எனக்கும் கண்ணு சிவந்தது, அதுல தண்ணி பெருக்கெடுத்தது, ஒரு சின்ன வெட்கத்தோட புன்னகை பாஞ்சு வந்தது. இப்போதான் காலையில சொன்ன குங்கும மேட்டர் என்னோட மரமண்டைக்கு புரிஞ்சுது. ஒரு மின்சார பார்வையில் தேகம் தேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா, என்னை தேடி உண்மை அறிந்தேன். உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். முடிவெடுக்க முடியாமலும் இருந்தது. என்னோட அப்பாவுக்கு கால் பண்ணேன். அப்பா ஃப்ரீயா? லைஃப் மேட்டர்ப்பா, ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்காக கால் பண்ணேன். சொல்லு மனோ, என் பொண்ணு எவ்வளோ பெரிய ஆளாகிட்டா. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியாப்பா? உங்க அம்மா மட்டும்தான். பார்த்ததும் விழல, அவ பேசினதும் விழுந்துட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க அம்மா சொன்னாலா, அதுல வந்த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்பா, வள வளன்னு நான் இழுக்க விரும்பல, சொல்ல கூச்சமா தான் இருக்கு. இருந்தாலும் என் காலேஜில் படிக்கிற பையன் இந்த கல்யாணத்துக்கு வந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணிட்டான். யோசிச்சு பார்த்தேன், பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ரீசன் எதுவும் இல்லை. அதுதான் உங்ககிட்ட பேசி முடிவெடுக்கலான்னு. என்ன மனோ, பேசியெல்லாம் முடிவெடுக்கிற? அது ஒரு ஸ்பார்க்ல வாரதுமா. இதயத்துக்கு மட்டும் வேலை இருக்கிற இடத்துல எதுக்கு உன்னோட மூளை வேலை செய்யுது? உனக்கு பிடிக்கல, கன்ஃபியூஸ்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்றப்பா? ஏன், ஒருவேளை உன்கிட்ட தான் கடைசியில பெர்மிஷன் கேட்டு வரணும். இப்போவே உன்னை காக்கா பிடிச்சு வச்சிருந்தா எதிர்காலத்துல நல்லதுன்னு இதயம் சொல்லிச்சோ என்னமோ. நான் நீ உன் அம்மா மாதிரின்னு சொல்றதுல தப்பே இல்லை. சரி, என்ன செய்ய போற? நான் அந்த சிச்சுவேஷனுக்கு தயாரா இருக்கலப்பா. சரி, என் பொண்ணா உன்கிட்ட நான் இதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நீ இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால, இந்த காலத்து பசங்க ஒரு பொண்ணு அழகா இருந்தா கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஒத்துக்கலனா பரவாயில்ல, ஒருவேளை ஒத்துக்கிட்டா லவ்ல ஆரம்பிச்சது லஸ்ட்ல காதல முடிக்க போகுது. லஸ்ட் தீர்ந்து போனா லவ்வுக்கு என்னைக்கும் மரியாதை இல்லை. உனக்கு ஸ்பார்க் வந்திருந்தா ஓகே, ஸ்பார்க் வரலன்னா அவனுக்கு ஆமான்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா ஒருவேளை நீ இல்லைன்னு சொல்லி அவன் போனதுக்கு அப்புறமா நீ மிஸ் பண்ணலாம். லைஃப் போல லவ்வும் ஒரு ஜேர்னி தான். பசங்க இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அது அவங்களோடதாக்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு 1000 வழியை தேடுவாங்க, கிரியேட்டிவா யோசிப்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டா இவ எப்படியோ என்னோடதுதான்னு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அவனை ஒரு கிரியேட்டரா மாத்த நினைச்சினா கொஞ்ச நாள் உன்னோட விருப்பங்களை தள்ளி போடு. சரி, நான் கட்டிக்க போறவன் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நாளைக்கு இவன் என் மருமகன்னு சொல்லக்குள்ள நானும் பெருமைப்படணும், அவனும் கூச்சப்படாம தலை நிமிர்ந்து நிக்கணும். அது போதும். ஓகே, தேங்க்ஸ்பா. ஒரு நிமிஷம் போனை வச்சிடாதீங்க. ஒரு டவுட். அப்போ அம்மாவை நீங்க பார்த்ததும் அந்த ஜேர்னியை நீங்களும் ரசிக்கணும்னு பிடிக்கலன்னா சொன்னீங்க. யாரு? நானு. அந்த சோக கதையை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதம்மா. கரப்பாம் பூச்சியை பார்த்தா 10 அடி தூரம் போறவ என்னை பார்த்து கம்பளி பூச்சி தொடுற மாதிரி இருக்குன்னா உனக்கு அதெல்லாம் புரியாது. ஏன் ஏன் உங்க வாய்ஸ்ல ஒரு நடுக்கம் தெரியுது? நான் வீட்டை வந்து அந்த லவ் ஸ்டோரியை கேட்பேன், நீங்க சொல்லணும். ஓகே, பாய்ப்பா. ஆ